ஏரியால நிறைய சிறுத்தை இருக்கிறதால டிராப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். அண்ணனுடைய கொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? அந்த கேமராவை திருடிட்டாங்க சார். நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல அதையும் நானே கண்டுபிடிக்கவா? சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கிறோம் சார். என்ன மேடம், உங்க எம்எல்ஏ ஃபேக்டரி விஷயத்துல தலையிட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னமோ அவனுக்கு அரசியல் தெரியாது, அவன் உங்க பேச்ச தட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க டெல்லி அரசியல்னால இந்த அரசியலை மறந்துட்டீங்களா என்ன? கொஞ்சம் இந்த அரசியல்லையும் கவனம் செலுத்துங்க. நம்ம அரசியல் கொடி உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டெல்லியில மரியாதை. ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சுன்னு தான் இதெல்லாம் சொல்றேன். ஜெயிச்சதை நீங்க தக்க வச்சுக்க கத்துக்கோங்க. வாங்க நீ. வாங்க நீ. ஜெனா, முதல்ல அந்த கோகல்ஸ் எடு. மெர்க்யூரி ஃபேக்டரி விஷயத்துல என்ன கேட்காம ஏன் தலையிடுற? அந்த ஃபேக்டரியால எங்க வீட்ல 2 உயிர் போயிருக்கு. அந்த விஷயத்துல நான் தலையிடணுங்கிறதுக்காக தான் நீங்க சொன்னதுனால எலெக்ஷன்ல நான் நின்னேன். நான் சொல்றது இப்ப அந்த பிரச்சனையில தலையிட வேண்டாம் தான். அப்புறம் எப்பதான்? இன்னும் கொஞ்சம் பேர் தான் உயிரோட இருக்காங்க. அவங்களுடைய உயிரும் போனதுக்கு அப்புறமா அந்த ஃபேக்டரியால கஷ்டப்படுறவங்கள நான் நேர்ல போய் பார்த்திருக்கேன். நீங்களும் அவங்கள பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இந்த பிரச்சனையை இப்ப தீத்தோம்னா ஜனங்க சீக்கிரம் மறந்துடுவாங்க. கட்சியில உனக்காக மினிஸ்டர் போஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன் பேச்சை கேட்டேனா அடுத்த எலெக்ஷன்ல மினிஸ்டர் போஸ்ட் உனக்கு தான். எம்எல்ஏ ஆகவோ இல்ல மினிஸ்டர் ஆகவோ நான் ஒண்ணு இந்த அரசியலுக்கு வரல. நான் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்னு, என் அண்ணன் கையில எடுத்த அந்த ஃபேக்டரி ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு. அப்புறம் இன்னொன்னு, என் அண்ணனை கொன்னவங்களுடைய கை காலை உடைச்சு சமாதி பண்றதுக்கு. இது உங்களால மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. பாவமா இருக்குல்ல? ஏன் கடவுள் இந்த குழந்தைகளை இப்படி படைச்சிருக்காருன்னு யோசிக்கிறீங்களா? இந்த குழந்தைங்களுடைய இந்த நிலைமைக்கு விதியோ கடவுளோ காரணம் இல்ல, மனுஷங்களுடைய பேராசை. யாரோ சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ண வேலை இது. இன்னைக்கு இந்த குழந்தைங்க இந்த நிலைமையில கஷ்டப்படுறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த மெர்க்குரி ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது. இத பாருங்க, இந்த விஷமான மெர்க்குரி மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் போய் சேருது. மண்ணுக்குள்ள விளையிற பொருளும் தண்ணிக்குள்ள வளர்ற மீனும் இதை எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்து உயிரை பறிக்கிற நோயா மாறுது. ரோட்ல இறங்கணும், போராட்டம் பண்ணணும். If we all come together and join our hands, we can definitely make the difference. வர 22ஆம் தேதி சிட்டில இருக்கிற மெயின் கிரவுண்ட்ல உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். யூத்தோட பவர் என்னங்கறத நாம காட்டலாம். ஏய் மச்சான் வந்துடலாம். 22ஆம் தேதி மறந்துடாத வந்து. சார் நீங்க சோஷியல் மீடியால லைவ்ல வந்த விஷயம் ரொம்ப பரவலா இருக்கு சார். இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத பத்தி சொல்லுங்க சார். இது வரைக்கும் நீங்க கிரவுண்ட்ல திருவிழாவும் சர்க்கஸும் தான் பார்த்திருப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூத்தோட பவர் என்னன்னு பார்க்க போறீங்க. இது என்ன என்னோட போட்டோ? யார் இதுல போட்டது? இதுக்கே ஷாக்கான எப்படி மேடம்? கொஞ்சம் அங்க பாருங்க. சொல்லுங்க தலைவரே. என்னம்மா ரம்யா, நம்ம கட்சி பையன் தனியா நின்னு போராடிக்கிட்டு இருக்கான். நீ நம்ம கட்சியோட எம்பி, மாவட்ட தலைவர் வேற. நீதானே முன்ன நின்னு போராடணும். பிரச்சனையா இருக்கிற அந்த ஃபேக்டரியோட கேஸ நம்ம ஆட்சியில அதை கிளியர் பண்ணி கொடுக்கறோம்னு அறிக்கை விடு. இன்னைக்கு சாயங்காலம் நியூஸ், மீடியா, ரேடியோன்னு நம்ம கட்சியை பத்தி தான் எல்லாத்திலையும் பேசணும். சரியா? ஓகே தலைவரே. We want justice. 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 நாம ஆரம்பிச்ச இந்த சின்ன போராட்டத்தை நம்ம எம்பி செல்வி ரம்யா அவர்கள் ஆதரவு கொடுத்து பெரிய போராட்டமாக்கி இருக்காங்க. அவங்கள நான் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றேன். வாங்க மேடம். பாத்தீங்களா நம்ம யூத்தோட கிரௌட? எப்படியும் நீங்களும் வந்துட்டீங்க, அப்படியே பேசிருங்க.
இப்போது ரம்யா அவர்கள் நம்மை ஆதரித்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். நம்ம யூத் சக்தி கையில எடுத்த போராட்டம் இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்ல. இந்த போராட்டம் கூட நிச்சயமா வெற்றி அடையும். மர்க்யூரி வேஸ்ட சுத்தப்படுத்தி அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் ஓயாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்பீச். இந்த பிரச்சனை முடியாம இப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இது எப்ப ஒரு தீர்வுக்கு வரும்னு நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஒரு 3-4 மாசம். ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்குன்னு நம்ம எம்பி செல்வி ரம்யா அவங்க சொல்றாங்க. அத நீங்க அவங்க வாயாலே கேட்டுக்கோங்க. இந்தாங்க மேடம். இன்னும் ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த கேஸ சால்வ் பண்ணும். மேடம், கொடி எப்பவுமே மேலதான் பறக்கும். எவிடன்ஸ் விஷயம் என்னாச்சு? அதைத்தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பிளான் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு இங்க வயிற்றுச்சலா இருக்கு. அடுத்த வாரம் கோர்ட்டு கேஸ் இருக்கு. திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போகணும்னா நான் தனியாலாம் போக மாட்டேன். உன்னையும் தலைவரையும் கூட கூட்டிட்டு தான் போவேன். ஏண்டி ஒருத்தங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கேன், மாத்திரை போடணுமா? மாத்திரை வாய மூறி. அண்ணே, ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? நான் இருக்கேன்ல. ஃபேக்டரி விஷயத்தை பத்தி இனிமே நீங்க கவலையே படாதீங்க. நேத்து வந்தவன்லாம் அரசியல் பண்றாங்க, நம்ம ஜெயில உட்காந்துருக்கணுமா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லண்ணா. பகைய தீர்த்துக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னன்னு முதல்ல சொல்லு. பில்டப் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். 20 லட்சம். 20 லட்சமா? முதல்ல விஷயத்தை பாரு, அதுக்கப்புறம் பேசு. ஏய், என்னையா அது? 20 லட்சம் உனக்கு தான் வச்சுக்கையா? இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கியா? சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச கேமராவை திருடிக்கிட்டு போய் வைக்கும் போது நம்ம எஸ்ஐ கிட்ட மாட்டிட்டானுங்க. கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சிறுத்தைய யாரு எப்படி வேட்டையாடினாங்கன்னு. இதை ஏன் கையில கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீங்க இப்போதான் புதுசா இந்த பதவி பணம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்ல. வேற என்ன வேணும்? அந்த கொடிய நாங்களே முடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க முடிச்சிட்டீங்க. நல்லதா போச்சு. ஆனா அவன் இருக்கான்ல, ஜனா, எம்எல்ஏ ஜனா, அந்த மெர்க்குரி ஃபேக்டரி விஷயத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க அவனை தட்டி அமைதியா இருக்க சொல்லணும். சொல்றது மட்டும் இல்ல, இருக்க வைக்கணும் அமைதியா. கேமரா கிடைச்சதும் சொல்றேன் சார். மாடு மேய்க்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. ரூலிங் பார்ட்டி எம்பினா மினிஸ்டர்ஸ்க்கு அனுப்பியிருக்க லிஸ்ட்ல என் பேர் இருக்கு, தெரியும்ல? தெரியும் மேடம். ஆனா நீ புத்திசாலியா இருந்திருந்தா அந்த வீடியோவை என்கிட்ட டைரக்டா கொடுத்து உனக்கு பணம் பிளஸ் ப்ரொமோஷன் பிளஸ் எங்க வேணுமோ அங்க போஸ்டிங் வாங்கி போயிருக்கலாம். நீ நான் சொல்றத கேட்டேன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். நீ அந்த மீச பிரகாஷ கொல்லணும். உங்கள மாதிரி எலிங்களுக்கெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் கொடுத்தது வேஸ்ட். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவங்கெல்லாம் ஏன் முன்னாடி கை கட்டி நிக்கிற ஜால்ரா பசங்க. ஏதோ இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திமிரா இருக்கானுங்க. ஏதோ எங்க ஜாதி தலைவர் உதவி பண்ணுவாருன்னு நினைச்சு அவங்ககிட்ட டீலிங் வச்சேன். நாங்க போலீஸ் மேடம். எங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் இல்ல. எங்க எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதோ அதுதான் எங்க கட்சி. எங்க எப்போன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். நீ ஒன்னும் அவனை தேடி போக வேண்டாம். அவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கண்ணை யூஸ் பண்ணாத, அது டிபார்ட்மெண்ட் கன். இந்த கண்ணை யூஸ் பண்ணு. ஹலோ சார், எம்எல்ஏ சார் இப்பதான் வந்துட்டு போனார் சார். திருடு போன கேமராவை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சத்தம் போட்டு போனார் சார். இல்லாத கேமராவை எங்க போய் தேடுறது? அந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணா எனக்கே டைரக்டா ஃபோன் பண்ண சொல்லு.
எம்எல்ஏ மேடம் ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. ஹலோ எங்கயா இருக்க? சார், ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன் சார். அததான் எங்க இருக்கன்னு கேட்டேன். நான் ஒரு வேலை விஷயமா பண்ருட்டிக்கு போயிட்டு இருக்கேன் சார். 5 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவேன் சார். சரி, திரும்ப வந்ததோ என்ன வந்து பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கேம் விளையாடுறான்னு நினைக்கிறேன். பண்ருட்டிக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ட்ரெயின் கிராஸ் ஆகுற சவுண்ட் கேக்குது. பன்ருட்டி போற ரூட்ல ட்ரெயின் கிராசிங் இல்லையே. ஆனா 5 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவேன்னு சொல்றான். நம்ம ஊர்ல இருந்து அவ்வளவு பக்கத்துல இருக்கிற ரயில்வே கேட்டு ஒண்ணுதான். நீ எதுக்கும் அந்த எஸ்ஐ வீட்டுக்கிட்ட ஒரு ஆளை போடு. நான் அவன் போய்கிட்டு இருக்கிற ரூட்டை பிடிக்கிறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.